வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம வீடுகளுக்கு அலையா விருந்தாலையா வந்து கும்மி அடிக்கிற எலிகள், அந்த எலிகளை வேட்டையாடுற எலி மருந்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. எலிகளை அழிக்கிற அந்த மருந்துக்கு பெயர் வந்து ரோடென்டிசைடு. இது எலிகளை மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன பன்றிகள், அப்புறம் வந்து முள்ளம்பன்றி, அப்புறம் அணில், இதெல்லாமே அழிக்கிறதுக்காக மேலை நாடுகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடா பாவீங்களா. 1940 வரைக்குமே எலிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அதை மயக்கி தான் பிடிச்சிருக்காங்க. 1945 தான் வந்து பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்கிட்ட எலிகளை போதையாக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. எலி மருந்துல பாஸ்பைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் வந்து எலி வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாஸ்பைன் அப்படின்ற கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்து எலிகளோட ரத்த ஓட்டத்தை நிறுத்தி போட்டு தள்ளிடும். கொல்லுங்க ஏஜமா கொல்லுங்க, என்னோட சைடு டிஷ் எல்லாம் சாப்பிட்டுருது. எலிகள்கிட்ட அது பாய்சனை கொடுத்து ஜூ சாப்பிடு அப்படின்னா சாப்பிடாது. அதனால அதுகளுக்கு பிடிச்ச கடலையை வந்து கூலாக்கி அதுல கெமிக்கல்ஸை கலந்து சாக்லேட்டாவும் பிஸ்கெட்டாவும் செஞ்சு விற்கிறாங்க. நம்ம எலிகளும் அதை பார்த்துட்டு ஜாலி கிடைச்சிச்சு அப்படின்னு சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். இப்போ எப்படி நம்ம வேக்சின் எல்லாம் 1 டோஸ் 2 டோஸ்னு எடுக்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் எலிகளுக்கான மருந்து வந்து 2 டோஸ் கொடுத்தாகணுமா. ஒரு டோஸ் சாப்பிட்டுட்டு அந்த எலி எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா 2வது டோஸ் யார் சாப்பிடுவா? எலி மருந்துல மெட்டல் பாஸ்பைட் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இது ஒரே ஒரு டோஸ் தாங்க. இதை சாப்பிட்டுச்சுன்னா எலி சுருண்டு விழுந்துருங்க. ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. எலிக்கா நமக்கா? எலி மருந்துகள் எல்லாமே ஒரே ரியாக்ஷனை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சில மருந்துகள் பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4-5 நாளுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷன் காட்டும். மெட்டல் பாஸ்பைட் மட்டும் 1-3 நாள்ல ரியாக்ஷனை காட்டிடும். இதுல கொடுமை என்னன்னா, பக்கத்து வீட்டுக்கார மருந்து வச்சு அதை சாப்பிட்ட எலி நம்ம வீட்டுல வந்து சுருண்டு கிடக்குமே சப்பா. இப்ப ரீசன்ட் டேஸ்ல எலி மருந்து சாக்லேட் ஒன்று வருது. அது வந்து எலிகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பூனைகளுக்கும் ஆபத்து. ஏன்னா அந்த சாக்லேட்ல பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃபிளேவர்ல செய்யறதுனால எலிகளை விட நாய் பூனைகளை தான் அது வேகமா ஈர்க்குமா. ஸோ ஜாக்கிரதை. எலி மருந்தை சாப்பிட்ட எலி எங்க போவோம்? அது ஒன்றும் இல்லைங்க, எலி மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது உடம்புல பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும், அதாவது நீரிழப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது தண்ணியை தேடி போகும், ஆனால் அதால் நகர முடியாது. பொதுவாக நீங்கள் மருந்து வச்சு அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த இடத்துல செக் பண்ணால் அது மாட்டிக்கும். எங்க உளுந்தா என்னங்க, கிளீன் பண்றது நம்ம தானே. எலிகளை இன்ஸ்டன்டா காலி பண்றதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அதுக்கு பேரு ப்ரோமோடைலான். இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட உடம்புல ரத்த ஓட்டம் நின்று உறைஞ்சிரும். அது உடனே காலி ஆயிடும். ஆனா இந்த மருந்து ஈஸியா கிடைச்சிடாதுங்க, ரொம்ப ரேர் தான். கடையில கேட்டா கொடுக்க மாட்டாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய எலி மருந்துக்கான மார்க்கெட் வந்து சைனால தான் இருக்கு. அங்க இந்த மருந்து விற்கிறதுக்காக தனியா கடை, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் எலியை பிடிச்சா சாப்பிட்ருவீங்களே, அப்புறம் எதுக்கு விஷம் வைக்கிறீங்க? எலி மருந்துகளை கடையில் வாங்காம நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. அதாவது கொசுவத்தி சுருளை நல்லா அரைச்சி அது கூட கடலையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி உருண்டையாக்கி எலி வர்ற இடங்கள்ல அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதை சாப்பிட்ட எலி இன்ஸ்டன்டா காலி ஆயிடும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.